Hi friends, welcome back to the channel. அதான் துர்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து வெஸ்டர்ன் மெத்தட் கவுன் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதே சேம் பேட்டர்னில் தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு ஃபைனலாக எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ராசஸிங்கை வந்து இதில் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து நம்ம எப்படிலாம் வந்து பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கவுனுன்றதால மேலே வந்து வி கட்டு வச்சு பிரின்சஸ் கட்டு, அப்புறமா வந்து கீழே வந்து ஸ்ட்ரைட்டு கட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் கொடுத்துருக்கோம். அதாவது ஃபிஷ் கட் ஷேப் கொடுத்துட்டு சைடு ஸ்லிட் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ அது சேம் பேட்டர்ன் போடுறதுக்கு நம்ம A1 ஷீட் தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபியூசிங் கட் பண்ணுறோம். அதாவது மைக்ரோ டாட் ஃபியூசிங் கட் பண்ணுறோம். அது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு 2.5 மீட்டர் 3 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிட்டு மெயின் ஃபேப்ரிக்கு அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கும் ஒரு 3 மீட்டர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபியூசிங் கட் பண்ணி நம்ம பேட்டர்னில் வந்து ஸ்டிக் பண்ணி செப்ரேட்டாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறோம். இது அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஃபியூசிங்கையும் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்து பேக் வந்து நமக்கு ஜிப் இருக்கிறதால செப்பரேட்டாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. பேக் ஓப்பனு, ஃப்ரண்ட்டு வந்து க்ளோஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேக் ஜிப் வேணால் சைட் ஜிப்னாக்கா பேக் வந்து நமக்கு ஓப்பனாக இருக்காது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பீஸில் சேம் வந்து பிரின்சஸ் எப்படி இருக்குமோ பிரின்சஸ்க்கு முன்னாடி சென்டர் பீஸு மெயின் பீஸுன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரண்ட்டோட மெயின் பீஸு சைடில் நமக்கு வரது பாருங்கள், சின்னதாக அந்த பீஸை தான் வந்து நம்ம பிரின்சஸ்ஸு சொல்லுவோம். ஸோ வந்து இது வந்து பிரின்சஸ் கட்டு. ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரேசிங் வந்து இதில் எடுத்து வச்சுருக்கோம். ட்ரேசிங் வந்து சரியாக அதாவது ஒயிட் கார்பனில் ட்ரேஸ் பண்ணுவோம். அதில் வந்து ட்ரேசிங் சரியாக விழலைனாக்கா திருப்பி வந்து நம்மளோட மார்க்கிங் சாக்கில் திருப்பி வந்து எக்ஸ்ட்ரா இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துட்டு அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மெத்தட். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். பட் நம்ம கரெக்டாக வந்து கற்றுக்கிட்டாக்கா ஈஸியாக வந்து யாரால் வேணாலும் இந்த வெஸ்டர்ன் மெத்தடை கற்றுக்க முடியும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக மெத்தடில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணி எப்பயுமே நார்மல் மெத்தடே போட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வெஸ்டர்ன் மெத்தட் போடும்போது ஒரு ரொம்ப நல்ல லுக்கே டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இதுதான் வந்து அதோட பிரின்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் பீஸ் பார்த்தோம்ல, அதோட 2 சைடு பிரின்சஸ், அவ்வளோதான். ஸோ எல்லாவோட லைனிங்கும் வந்து சென்டராக வச்சு நம்ம வந்து நீட்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட அந்த மார்க்கிங் வந்து திருப்பி நமக்கு தெரியலாம், எக்ஸ்ட்ராவாக வந்து திருப்பி இம்ப்ரெஷன் ஜாஸ்தி கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்மளோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அட்டாச் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இதில் வந்து நிறைய வாட்டி நம்ம வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸில் வந்து போட்டிருக்கேன். பட் வந்து ஒரு வாட்டி ஈச் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ எல்லாத்துலேயுமே சில சேஞ்சஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட லைனிங்கில் நம்ம ஃபியூசிங்கை நீட்டாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் தான் தேவையாக இருக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் விடும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடுவோம். 1.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வந்து 1 சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணால் தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ இது என்னோடய பொண்ணுக்கு தான், தேஜுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி டிசைன்ஸ் கேட்டாங்களோ, என்ன பேட்டர்ன் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களும் வெஸ்டர்ன் மெத்தட் தான் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதால வெஸ்டர்ன் மெத்தட் தான் வந்து ஜாஸ்தி அவங்களுக்கு நாலேஜ் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி போகணுன்னு அவங்களுக்கு எப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இப்போ அவங்க மட்டும் இல்லை, எந்த கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு அப்படி கேட்குறாங்கனாலும் அவங்களோட கஸ்டமர்ஸ் இதோட ஸ்கெட்சிங் பிரகாரம் நம்ம பர்ஃபெக்டாக வந்து பண்ணித்தரோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் கற்றுக்கிட்டால் வந்து இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே வந்து சூட்டபுளாக போகும். ஸோ பாருங்கள், இது வந்து ஸ்கர்ட் போர்ஷனு. ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் தான் தேவை. திருப்பி வந்து மைக்ரோ டாட் வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து தேவை கிடையாது. ஒன்லி பாடி போர்ஷனுக்கு மட்டும்தான் வந்து மைக்ரோ டாட் வந்து தேவையாக இருக்கும்.
ஸோ இது பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வந்து நான் சொன்னபடி ஃபுல்லாக என்னால் இதில் காமிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 hours மேலே எடுத்தது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக இதில் காமிச்சாக்கா அவங்க வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி பண்ணும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். பின்னாடி வந்து நெக்கு வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு போட் நெக் மாதிரியும், ஃப்ரண்ட்டு வந்து வி நெக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ வெஸ்டர்ன் மெத்தடில் நம்ம ரவுண்டு கட் பண்ணாவே வந்து அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் வந்து போட் நெக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒன்றா அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம என்ன அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கூட நமக்கு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் வந்து 1 சென்டிமீட்டருக்கு தாண்டி இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா வந்து ஜாஸ்தி இருந்துச்சுனாக்கா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சேஃபர் பொசிஷனுக்கு ஜாஸ்தி விடுவோம். ஸோ நம்ம அட்டாச் பண்ணும்போது வந்து கம்பல்சரி வந்து 1 சென்டிமீட்டர் மேலே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிட்டிங்கில் வந்து லூஸ் கொடுக்கும். ஸோ நம்ம பர்ஃபெக்டான ஃபிட்டிங் வேணுனாக்கா நம்ம பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட், பாடி மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக வந்து அந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸையும் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து 1 சென்டிமீட்டர் பண்ணிட்டா கொஞ்சம் ஒரு வேளை ஏதோ பை சான்ஸ் வந்து கிளாத் வந்து உள்ளே போயிடுச்சுனாக்கா ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து எல்லாமே 1.5 சென்டிமீட்டர் தான் வைக்கிறோம். பாருங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சைடு பிரின்சஸ் அட்டாச் பண்ணியாச்சு. திருப்பி வந்து செகண்ட் சைடு அதுதான் பிரின்சஸ் டாப்புன்றதால நம்ம வந்து பிரின்சஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வி கட்டு. ஓவர்லேப் பண்ணாலும் நமக்கு ஓவர்லேப்பும் இதே மாதிரி தான் வந்து வி மாதிரி தான் வரும். பட்டு ஓவர்லேப் வந்து டோட்டலாக வந்து லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். பட் இது வந்து நார்மல் வி கட்டு டாப்பு தான். வி கட் டாப்பு, ட்ரூ வேஸ்ட் கட்டு, அப்புறமா வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட்டு. ஸோ இத்தனை ஒரே ஒரு வெஸ்டர்ன் மெத்தடில் வந்து நமக்கு ஃபுல்லாக நம்ம வெஸ்டர்ன் மெத்தட் வந்து கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம இஷ்டத்துக்கு எதில் வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து கீழே வந்து ஏலைனாகவும் ஸ்கர்ட் மாற்றிக்கலாம். பட் இவங்க கேட்டது வந்து பாடிகான் ட்ரெஸ், அதாவது பாடி ஹக்கிங் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து நிறைய போடுறதால ஸோ நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம ஒரு வாட்டியும் வந்து ரெடி பண்ணும்போதும் இப்போ பாருங்கள், இது ஃப்யூஸிங்கு. இது ஃப்யூஸிங் வந்து லைனிங்கில் அட்டாச் பண்ண ஃப்யூஸிங்கு. திருப்பி இதை வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணிவிடுவோம். இது நம்ம அட்டாச் அண்டு டிட்டாச்சபிள் மெத்தடில் பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் ஆல்ரெடி தெரியறவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுங்க. ஆல்ரெடி வேறு எதுலையாவது நீங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று அட்டாச் பண்ண உடனே வந்து நம்ம நீட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்ம வால்யூம் ஜாஸ்தி கொடுக்கறதால நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணோம்னாக்கா அந்த ட்ரெஸ்ஸோட ஹெவினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டனிங் பண்ணிட்டோனாக்கா ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக ஆகிடும். அது இல்லாமல் வந்து நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணாலும் வந்து அது வந்து அப்படியே தான் சேஞ்சஸே ஆகாது. அதோட லுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஸோ நார்மலாக வந்து சிங்கிள் கிளாத்தை ஸ்டிச் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி வந்து நம்ம டிட்டாச்சபிள் மெத்தட் பண்ணும்போது ரொம்ப நாள் வந்து ஸ்டே ஆகும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே நெக்கை வந்து சேம் அப்படியே நம்ம அதாவது நெக்குக்கு தனியாக வந்து ஃப்யூஸிங் கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கு தான் வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து ஃப்யூஸிங் செட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம். இன்னும் போகிற வீடியோவில் வந்து இதை வந்து செப்பரேட்டாக சிங்கிளாக கூட நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணாக்கா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து காமிக்கினாக்கா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது பார்க்குறதுக்கு. அப்படின்றதால நம்ம ஜஸ்ட்டு வந்து மெயினான இடத்தெல்லாம் மாத்திரம் காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி டெய்லரிங் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இல்லை பேட்டர்ன் மெத்தட் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு இது பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னாக்கா நெக்கு ஸ்டிச் அண்டு டர்ன் பண்ணுறோம். அதாவது கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் மேலே வந்து லைனிங்கில் ஃப்யூஸிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து டர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து திருப்பி வந்து நம்ம செப்ரேட்டாக நெக் ஃபினிஷிங் பண்ணணும், அதாவது பயாஸ் கொடுத்து நெக் ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லைனா கேன்வாஸ் வந்து நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸுக்கு 2 ஃபோல்டிங் போட்டு கேன்வாஸ்க்கு கட் பண்ணி டர்ன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒர்க்கும் இல்லை. நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிடுறதால ஜஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி நெக்கை அப்படியே டர்ன் பண்ணிட வேண்டியதான். அப்படியே ஃபுல் திக்னஸில் போய் நீட்டாக வந்து உக்காந்துரும். ஸோ இந்த ஷார்ப் நல்லா டேர்ன் ஆகணுன்றதால சென்டர் கட்டு, அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து கட்டெல்லாம் போட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ
ஸோ இந்த டேர்னிங்லாம் வந்து நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து வீடியோக்கோசரம் ஃபாஸ்ட்டாகவும் காமிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ரொம்ப நீட்டாக வந்து டைம் எடுத்து அந்த ஷார்ப்பெல்லாம் வர வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நீட்டாக வந்து நம்ம டேர்ன் பண்ணி திருப்பி ஒரு ஐரன் போட்டு அப்புறமா தான் இது பண்ணணும். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணணும். ஷோல்டர் வந்து எப்படி அட்டாச் பண்ணுவோம்னாக்கா, நம்ம எப்போயுமே பேக்கில் இருக்கிற லைனிங்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைனிங்கும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஷோல்டர் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகும். நார்மல் ஃபினிஷிங் பண்ண முடியாது, இதில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், நீட்டாக வந்து அந்த சென்டர் லைன் இருக்கும். அந்த சென்டர் லைனும் இந்த மேலே இருக்கிற லைனும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதே மாதிரியே திருப்பி வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து சேம் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். 2 ஷோல்டரையும் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்கவும் கரெக்டாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் இப்படி தான் கம்பல்சரி பண்ணணும். இது வந்து டிட்டாச்சபிள் மெத்தடு. அதனால் இதில் இந்த மாதிரி தான் பண்ணணும். வேறு மாதிரி வந்து பண்ணால் வந்து லுக் வந்து வராது. நார்மலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்து பண்ணி டேர்ன் பண்ணும்போது உள்ளே பார்த்தாக்கா நம்ம ஸ்டிச் போட்டிருக்கிறதே வந்து தெரியாத மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம திருப்பி இங்கே வந்து ஒரு ஓவர்லாக் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இருக்காது. நார்மலாக வந்து ஓவர்லாக் வந்து நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னாக்கா ஷோல்டரில் வந்து அந்த பிசுறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லாக் கொடுப்போம். அப்புறம் ஆமோலில் கொடுப்போம். அப்புறம் வந்து சைடில் கொடுப்போம். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஷோல்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுறதால ஓவர்லாக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபினிஷிங் பாருங்கள், பார்க்கும்போது ஃபுல் நீட்டாக இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, மேலே வந்து அந்த லைனிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுதா ஒழிய ஸ்டிச்சிங்கோ பிசுரோ ஒன்றும் தெரியாது. அந்த லைனிங் ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு க்ரிப்பான மேல் பொசிஷன் டாப் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது ஸ்லீவ்லெஸ் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா வந்து நம்ம வேணால் ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பட் இதில் வந்து அவங்க ஸ்லீவ்லெஸ் கேட்டதால் ஸ்லீவ்லெஸ் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்து எல்லாம் நீட்டாக செட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கர்ட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஜிப்பை போட்டு ஜிப் ஃபினிஷ் பண்ணிட்டோனாக்கா முடிஞ்சிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து நம்ம என்ன தான் டீச் பண்ணாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ பார்த்துட்டே இருந்தால் கூட பார்க்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஆல்ரெடி. பட்டு ஒன் டைமாவது நல்லா வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கிளாஸ்க்கு வந்தால் நம்ம ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான மெத்தட் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தடு வந்து டீச் பண்ணுவோம். பட் நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம் அப்படின்றதால நம்ம இந்த மெத்தடை அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இது சைடில் வந்து இப்போ சைடு ஃபினிஷிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்து பண்ணேன். இது நார்மலான ஒரு ஃபேப்ரிக் தான். நார்மல் வந்து மீட்டர் வந்து 200 ருபீஸ் அந்த மாதிரி தான், ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல பெரிய ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகணும் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு. பட் முடிச்சுட்டு அது பார்க்கும்போது அவ்வளோ சிம்பிளான ஃபேப்ரிக்கில் பண்ண மாதிரியே தெரியாது. இதோட மொத்த ரேட்டே வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சுனாக்கா ஒரு ஸ்பெண்ட் பண்ண ஃபேப்ரிக் வந்து ஒரு 500-600 தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஒரு 3000 4000 ஒர்த் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதையே வந்து நல்ல இன்னும் ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கு நல்ல
எக்ஸ்பென்சிவான ஃபேப்ரிக்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் வந்து பயங்கரமாக உங்களுக்கு வந்து இப்போ எடுத்து காட்டும். பட் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து ஆக்சுவலி இது ரிமைனிங் இருந்தது ஆல்ரெடி. இதில் ஒரு செட்டு இது 5 மீட்டர் கிளாத்து ஆல்ரெடி ஒரு கோர் செட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்த கிளாத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து டவுன் போர்ஷன்லாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இதெல்லாம் முடித்தோடனே போட்டு காமிப்பாங்க எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லலாம். இப்போ வந்து இது சைடு வந்து நம்ம ஸ்லிப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சைடு இதில் வந்து சைடு ஓப்பன் வச்சுருக்கோம். அவ்வளோதான், சைடு ஓப்பன் வச்சு பேக் ஜிப் வச்சு முடிச்சாச்சு. ஜிப்பு ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அது ப்ராக்டிஸ் பண்ண நீட்டாக வந்துடும். அது ஃபைனலாக வந்து ஜிப்பு பண்ணிகிட்ருக்கிறதா உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிட்ருக்கிறேன். இது இன்விசிபிள் ஜிப்புன்றதால நம்ம இப்படி தான் வைடு பண்ணி நம்ம வந்து அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே நார்மலாக அட்டாச் பண்ணாக்கா அவ்வளோ நீட்டாக வந்து வராது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ போட்டு பார்க்கலாம். பாருங்கள், போட்ட பிறகு எவ்வளோ அழகான ஃபிட்டிங் வந்திருக்குன்ட்டு. அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டான லுக் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் பண்ணாக்கா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.